நான் தான். அக்கா, அந்த மருதனை எங்கேயாவது கண்டாயிருந்தோம்? நான் பார்க்கலையே. அந்த மருதனை பாத்தியா? ஒரு கத்தி எடுத்துட்டு அந்த பக்கம் போச்சு. கத்தியும் மருதே, மருதே. என்னம்மா? எവിടെ? இங்க இருக்கம்மா. എവിടെ? ദോ ഇങ്ങ. ആഹാ, ഇതിനായിരുന്നു നീ കത്തിയായിട്ട് ഇറങ്ങിയത്? ആമാ, ഇന്നക്ക് ഇങ്ങത്താൻ വേല. എന്ന വിശേഷം? ഞങ്ങളുടെ വീട്ടിൽ പുതിയ താമസക്കാർ വന്നു. അവർക്ക് കൃഷിപ്പണിക്ക് സഹായത്തിന് ആള് വേണം. ഞാൻ നിന്റെ പേര് പറഞ്ഞു. അയ്യോ, എനിക്ക് അങ്ങ ഇങ്ങെല്ലാം വേല ഇരിക്ക്. മാമ വേല വേറെ ഇരിക്ക്. മാമനോട് നീ പറഞ്ഞാച്ചാ മതി. അവർക്ക് ഈ സ്ഥലമൊക്കെ ഒന്ന് പരിചയാകുന്നത് വരെ നീ ഒന്ന് സഹായിച്ചു നോക്കൂ. ഞാൻ சொல்லி பாக்குறேன். ஆமா, அவங்க அங்க எந்த இடத்துல கൃഷി பண்ண போற? അത് 5-6 വർഷമായിട്ട് കൃഷിയൊന്നും ചെയ്യാതെ കാട് പിടിച്ച് കിടക്കുന്ന ആ 6 ഏക്കർ സ്ഥലമില്ലേ, അത് മാത്തുക്കുട്ടിച്ചാന്റെ കയ്യിൽ നിന്ന് ഇവര് വാങ്ങി. അയ്യോ, அந்த இடமா? എന്തേ? അല്ലേ ഇല്ലേ, ഒന്നുമില്ലേ. முட்டாள், அறிவிருக்கல அவருக்கு. பார்த்து போட வேண்டியதானே. மாமா, மாமா, போச்சு மாமா, எல்லாமே போச்சு. என்னமா பாத்துக்கிட்டு இருக்குது? வேலை பாரு. எல்லாமே போச்சு மாமா. அந்த மாட்டுக்குட்டி இடம் இல்ல, அது வேற ஆளு வந்து விலைக்கு வாங்கியாச்சு. நிஜமா சொல்றேன். மாமா இத்தனை வருஷமா ஆசையோட காத்துக்கிட்டு இருந்தது இல்ல, விலை கீழே வரும் கீழே வரும், அப்ப வாங்கலாம்னு நினைச்சு. ஆமா, நீ உண்மையா சொல்றது? ஆமா மாமா, விட மாட்டேன். அந்த இடத்துக்காக நான் எதுவும் செய்வேன். விட மாட்டேன். நமஸ்காரம் அம்மச்சி. அம்மச்சி, நம்ம மாத்துக்குட்டி அந்த ஸ்தலம் யாருக்கு வித்தது? ആർക്ക് വിറ്റാ സ്വാമിക്കെന്താ? സ്വാമി ആ സ്ഥലം ചുള്ളു വിലക്ക് തട്ടിയെടുക്കാൻ നോക്കി, നടന്നില്ല. മാത്തുക്കുട്ടി ആ സ്ഥലം വേറെ ആണുങ്ങൾക്ക് വിറ്റു. അമ്മച്ചി, അപ്പൊ എന്താ ആധാരം എല്ലാം നടന്നോ? ആ, നടന്നു നടന്നു. എങ്ങോട്ടാ? ഇവനെ ഇന്ന് തന്നെ പള്ളിക്കൂടത്തിൽ ചേർക്കാന്ന് വിചാരിച്ചു. പണി തുടങ്ങിയ പിന്നെ ഒന്നിനും നേരം കിട്ടത്തില്ലല്ലോ. ആനയന്തേ? അവള് വിറക് കൊണ്ടുവരാൻ പോയേക്കുവാ. ആണോ? അറിഞ്ഞിരുന്നില്ല ഞാനും കൂടെ പോയേനെ. ഞങ്ങൾക്കും വേണമല്ലോ കത്തിക്കാൻ. അത് സാരല്ല, അവള് കൊണ്ടുവരുമല്ലോ, അതിനെടുക്കാം. നമസ്കാരം. നമസ്കാരം. ഞാൻ താൻ പളനിച്ചാമി. നീങ്കളാണോ മാത്തുക്കുട്ടി സ്ഥലം വാങ്ങിയത്? അതെ. സ്വാമിക്കേ ആ സ്ഥലത്തിനോട് ഒരു നോട്ടം ഉണ്ടായിരുന്നു. நான் ஒரு வாட்டி கேட்டேன். உங்க ஸ்தலத்துக்கு பக்கத்துல எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்கு. அப்ப இந்த 6 ஏக்கர் கிடைச்சா 2 சேர்த்து ஒன்னா வைக்கலாம்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ஆனா நீங்க எத்தனை விலை கொடுத்தும்? അതൊക്കെ എന്തിനാ സ്വാമി അറിയുന്നേ? சும்மா கேட்டேன். அந்த மண்ணு நல்லவே இல்ல. ഓ, മണ്ണിനൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. കുഴപ്പം ഇല്ലെന്നാ ഏൻ മാത്തുക്കുട്ടി 5-6 വർഷമാ അങ്ങേ കൃഷി பண்ணலே? അത് അയാളുടെ ഭാര്യ തളർവാദം വന്ന് നാട്ടിലെ ആശുപത്രിയിൽ ചികിത്സയിലല്ലായിരുന്നോ? അതൊന്നും എനിക്ക് தெரியாது. അമ്മച്ചി, 6 ഏക്കർ കൃഷിക്ക് അങ്ങ് വെള്ളം இருக்கா? സ്ഥലത്തിന്റെ അതിരയില് നല്ലൊരു ഉറവയുണ്ടെന്ന് മാത്തുക്കുട്ടിച്ചാൻ പറഞ്ഞായിരുന്നു. ഉറവയാ? നിങ്ങ കണ്ട? കണ്ടില്ല. ഇവളുടെ അപ്പച്ചനാണല്ലോ ഇവിടെ വന്ന് സ്ഥലം വാങ്ങിയത് ഏർപ്പാടാക്കിയതൊക്കെ. രജിസ്റ്റർ കഴിഞ്ഞപ്പോ ഞങ്ങൾ അറിയുന്നത് തന്നെ. അപ്പോ நீங்க സ്ഥലം கண்டில்ல. எப்படியும் அவங்களை ஓடிச்சுதான் ஆகணும். நான் அவ்வளவு ஆசைப்பட்ட இடம். எங்கிட்ட ஒரு வார்த்தையோட கேட்காம அந்த மாத்துக்குட்டி ஏமாத்தியாச்சு. மாத்துக்குட்டி 3 லட்சம் கேட்ட, மாமா 1 லட்சம் சொன்ன. 3 லட்சத்துக்கு என்ன இருக்குங்க? சரி, என்னமோ ஆகட்டும். எங்கேயோ இருக்கிற ஒரு ஆக்கு விற்கும் போது ஒரு வார்த்தை கேட்கலாம் இல்லையா? அவங்க இடம் அவங்க விக்கிறது, எதுக்கு மாமா கிட்ட கேட்கணும்? வாய மூடுறானே. என்னுடைய 3 ஏக்கர் பக்கத்துல தானே அந்த 6 ஏக்கர் இருக்கு. 2ம் சேர்த்து ஒன்னா ரப்பர் வைக்கலாம்னு ஆசைப்பட்டேன். பக்கத்துல இருக்கிறவ பெருசா, தூரத்துல இருக்கிறவ பெருசா? அது வந்து மாமா தான் பெருசு. சீக்கிரம் மாற. எங்க இரவு இருக்க நல்லா பாரு. அதுக்கு தானே வருது. இங்க இல்ல. நீ ஏன் பின்னாடி நடந்து எந்த பிரயோஜனம்? அங்கே போய் பாருடா. இல்ல, அங்கே இங்க போய் பாருடா.
என்னடா தண்ணி தண்ணி தண்ணியா? தண்ணி ஆமா, பாரு. இதுதான் தண்ணி. கொடு. இதுதான் உறவே. கல்லடா, எந்த கல்லு? உங்க அப்பா கல்லு. இது மூணுக்கு ஏதாவது கல்லடா. இதோ. பெரிய கல் எடுத்துட்டு வர. இங்க வைக்கிறா. ஆமா. எடுத்துட்டு வா. பெரிய கல் எடுத்துட்டு வா. பெரிய பெரிய கல் எடுத்துட்டு வா. அங்க மூடணும். எப்படி இருக்கு? ஆமா. இனிமே தண்ணி இருக்கிற விஷயம் மாத்துக்குட்டி வந்தா கொடுத்து அவன் எப்படி விவசாயம் பண்றது பாக்கலாம். தண்ணி கிடைக்காம அவங்க என்ன பண்ண പോறாங்க? നാട്ടിലെ തെങ്ങിനൊക്കെ ഇപ്പൊ ഭയങ്കര കാറ്റുവീഴ്ച. ആണോ? ഇവിടെ താണ്ടേ തെങ്ങിനൊന്നും ഒരു കുഴപ്പമില്ല. നമസ്കാരം നമസ്കാരം. നമസ്കാരം. മരുന്ന് നല്ല ആളാ. കാലത്ത് പണിക്ക് വരാന്ന് പറഞ്ഞിട്ട്. ஆமா, ஆனா இந்த சட்டி இந்த மாமா என்ன மாமா? இந்த சட்டி ஒராൾക്ക് கொடுக்க வேண்டியிருந்தது. அது மட்டுமல்ல, நான் தான் சொன்னேன் புதுசா பணிக்கு போகும்போது ராகு காலம் கழிஞ்சு போடான்னு. ஆமா ஆமா. ராகுகாலம் இப்ப முடிஞ்சாச்சு. சரி சரி, நீ வேலைக்கு போ. ஆனா கூலி ஜாஸ்தி வாங்காது. ஆ. மனிதனுக்கு உதவிதான் பண்ணணும். ம். புரியுதா? புரியுது மாமா, எல்லாமே புரியுது. சட்டி என்கிட்ட கொடு, நான் கொடுத்துடலாம். ம், ம். உம்மம்பட்டி எப்படி எங்க இலே வந்தது? இது. கலைய வைக்க கூடாதா? கட்டுமா? பாப்பு ഇത്തിരി ശരിവുണ്ടേലും വാഴ വെക്കാനൊക്കെ അല്ലേ? வாழையா? இங்கயா? എന്തേ? இங்க புளிய மரம் நிறைய போடலாம். പുളിമരോ? എന്നാത്തിനാ? 10-20 കൊല്ലം കഴിഞ്ഞിട്ട് പുളി പറിക്കാനല്ല ഇവിടെ ഈ സ്ഥലം വാങ്ങിയത്. வாழை வைக்கணும்னா தண்ணி வேணும்ல. തണ്ണി ഉണ്ടല്ലോ. தண்ணி இருக்கு ஷாப்பில் சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு. இங்க தண்ணியும் இல்ல, கிண்ணியும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. താനൊന്ന് ചുമ്മാരി. ഇവിടെ എവിടെ ഒരു ഉറവയുണ്ട്. அம்மா, இங்க உறவை இல்ல. இருந்திருக்கல, அது எப்பவோ காஞ்சி போயிருக்கு. எனக்கு தெரியுமே. இங்க நெல்லு, தேங்காய் இதெல்லாம் காய வைக்கிறதுக்கு நல்ல இடம். ആകണ്ടോ? அங்க தண்ணி இருக்கு. ஆனா அது வேற ஆள் இடம். தண்ணி கொடுக்க மாட்டேன். இங்க இல்ல, இங்க இல்ல, அங்க இல்ல, எங்கேயுமே தண்ணி இல்ல. இந்த இடம் வேற ஆளுக்கு வித்துட்டு அப்படியே போக வேண்டியது தானே. வேற வழி இல்லைங்க. மாமா, மாமா, என்னடா? கீழே வாங்க. என்ன? கீழே வாங்க. போச்சு மாமா, எல்லாமே போச்சு.
என்ன அவங்க ஆ, அவங்க கிணறு வெட்டுறாங்க மாமா. அதாவது அவன் குழி வெட்டுது, பொண்டாட்டி மணல் எடுக்குது. அந்த ஒல்லி பொண்ணு இல்ல, ஆ. அவள் உதவி பண்றது, யாரையுமே வேலைக்கு வைக்கல. வேலைக்கு வைக்கலையா? ஏன்? கூலி கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட பணம் இல்லையா? எடா மட பயலே, அறிவு இருக்கடா அவனுக்கு? கூலி தேவையில்லாத சொல்ல வேண்டியதானே. அப்ப நான் சாப்பிடுறது, கூலி நானே கொடுப்பேன்டா. வேலை அங்கே, கூலி இங்க, ஒண்ணுமே புரியல மாமா. கழுதே, சொல்லுங்க மாமா. நீ அவங்க கூட வேணும். ஆ. அப்போதான் அவங்க பிளான் என்னன்னு புரியும். அப்பதான் அவங்களை இங்க இருந்து ஓட வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் நமக்கு புரியும். மகன், போய் வேலை கேட்கடா. பா, கூலிய தேவையில்லைன்னு சொல்லடா. ഞങ്ങളുടെ വീട്ടിലെ കിണറിന് ഒരു 10-15 പോലെ താഴ്ച വരും. ഇത് 15-ലും നിൽക്കുമെന്ന് തോന്നുന്നില്ല. എങ്കിൽ പിന്നെ നിന്റെ അപ്പം തന്നെ ഒന്ന് കുളിക്കേണ്ടി വരും. കണ്ടോ ആനി, എന്നാ പറഞ്ഞാലും ഒടുവിൽ എന്റെ അപ്പനാ തെറി. ദാ. അയ്യേ, നിന്റെ ഉടുപ്പിൽ അപ്പടി മണ്ണായല്ലോ. കഴുകാൻ ഞങ്ങളുടെ വീട്ടിൽ വെള്ളം ഉണ്ടല്ലോ. ഞങ്ങൾക്കാണേല് ഇവിടെ വെള്ളം കിട്ടിയില്ലേ ജീവിതം തന്നെ വഴിമുട്ടും. നീ കിടന്ന് കഷ്ടപ്പെടുന്ന എന്നാത്തിനാ? ഇത് കഷ്ടപ്പാടാണെന്ന് ആര് പറഞ്ഞു? അവസാനം കൂലി വേണമെന്ന് പറഞ്ഞിട്ട് ഇങ്ങോട്ട് വന്നേക്കരുത് കേട്ടോ. അത് ഞാൻ എനിക്ക് തോന്നുന്ന പോലെ ചെയ്തോളാം. അപ്പോഴേ വിശക്കുന്നില്ലേ? ഞാൻ പോയി കഞ്ഞി എടുത്തേച്ചും വരാം. ഓ, അത് വേണ്ട, നമുക്ക് ഒരുമിച്ച് പോയി കഞ്ഞി കുടിച്ചാ മതി. അത് സമയം നഷ്ടമാ. ഞാൻ പോയിട്ട് ഷടേ നീ വന്നേക്കാം. നല്ല മനുഷ്യപ്പറ്റുള്ള കൊച്ച. ഇതിനോട് കർത്താവ് ഇങ്ങനെ ചെയ്തു കളഞ്ഞല്ലോ. എന്നാ പറ്റി? ആനയുടെ അപ്പച്ചനും അമ്മച്ചിയും എവിടെയും പോയതൊന്നുമല്ല. 7 കൊല്ലം മുമ്പ് മരിച്ചു പോയതാ. മരിച്ചോ? ആ പള്ളിയുടെ അപ്പുറത്ത് ഒഴുകുന്ന പുഴയില്ലേ, അതിൽ മുങ്ങി മരിച്ചു ഒരു മഴക്കാലത്ത്. അതിന് താഴെ ഒരു വെള്ളച്ചാട്ടമുണ്ട്. ശവം പോലും കിട്ടിയില്ലെന്ന്. ഞാനും ശ്രദ്ധിച്ച രണ്ടിന്റെ മുഖത്തൊരു സങ്കടഭാവം. സംഗതി ഇപ്പഴാ പിടികിട്ടുന്നു. വെള്ളം കണ്ടോ മക്കളെ? ഓ, എവിടെന്ന്? ചുമ്മാ ഒരു വിശ്രമത്തിന് കയറിയതാ. എന്നാ ഇനി കഞ്ഞി കുടിച്ചിട്ടാവാ. ഞാൻ വീടെത്തിയില്ല, അപ്പോഴേക്കും വല്യമ്മച്ചി ഇതൊക്കെ എടുത്തോണ്ട് ഇങ്ങോട്ട് പുറപ്പെട്ടു. ഞങ്ങൾ വന്ന് നിങ്ങൾക്കൊരു ബുദ്ധിമുട്ടായല്ലേ? ഏയ്, ഇതൊക്കെ എന്തോന്ന് ബുദ്ധിമുട്ട്. ആവതുണ്ടായിരുന്നെങ്കിലേ ഞാനും ഇറങ്ങിയേനെ മണ്ണ് കോരാൻ. ആ വെള്ളം അങ്ങോട്ട് കൈ കഴുകട്ടെ. കുറച്ചു കാലമായിട്ട് ഒരു പണിയും ചെയ്യാതെ ഒരിടത്ത് ഇരിപ്പല്ലേ. നിങ്ങൾ വന്നേ പിന്നീട് എന്തോ ഒരു ഉത്സാഹം. ഇവളുടെ അപ്പച്ചനും അമ്മച്ചനും ഇതുപോലെ രാപ്പകല് ജോലി ചെയ്യും. അപ്പൊ കഞ്ഞിയും വെള്ളമൊക്കെ കൊണ്ടുവന്ന് കൊടുത്തിരുന്ന ഞാനാ കുടിക്കേല. വിളിച്ചാ ഇതാ വരുന്നു അമ്മച്ചിന്ന് പറഞ്ഞു. പിന്നെയും കളക്കും 2 മണിക്കൂർ. പോയില്ലേ, എല്ലാം പോയില്ലേ. വല്യമ്മച്ചി, കരച്ചിൽ മതിയാക്കി കഞ്ഞി വിളമ്പിക്കേ. കരച്ചിൽ വന്നാ പിന്നെ கூலி தேவையில்லை. நம்ம எல்லாம் மனித ஜாதி. மனிதருக்கு உதவி பண்றது மனித கடமை. அந்த மலையாளத்தா இங்க வந்து 6 ஏக்கர் சுழு வேலையில புடுங்கியாச்சு. நான் விடமாட்டேன். நான் நினைச்சேன், வீட்டுக்கு போனேன், ஜங்ஷனுக்கு போனேன், முனியம்மா வீட்டுக்கு போனேன். கடைசியில நான் நினைச்ச மாதிரி இங்கே கிடைச்சேன். என்னாச்சு அது சொல்லுடா, சொல்லு. எல்லாமே நம்ம ஆசைப்படியே நடந்துட்டு இருக்கு. எல்லாம் விவரமா சொல்றேன். நான் கொஞ்சம் உட்காரட்டுமா? ஏதாவது சாப்பிடலாம். உதச்சிடுவேன் கழுதை. நான் யார் உனக்கு? நான் கல்லு கேட்கல மாமா. சொல்லட்டுமா? சரி, வா வெளியே. ஆசைப்படி என்ன? அது ஒரே தமாஷை போச்சு மாமா. கிணறு வெட்டினேன். கடைசியில பார்த்தா அடியில ஒரே கல்லு, அசக்க முடியாத கல்லு. கடவுள் கூட இருக்கடா. அப்புறம் என்ன பண்ண போற? அங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஆலோசனை. கடைசியில நாளைக்கு இந்த வெடிமருந்து போட்டு கல்லு வெடிக்க போறாங்க.
അടുത്തോട്ട് പോണ്ട. തീ അണഞ്ഞെന്നാ കുഞ്ഞെ തോന്നുന്നു. സൂക്ഷിച്ച്. ആ.